பால்கனி குக்கிங் சேனல். திருநெல்வேலி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கோம், சிக்கன் கழுவி வச்சுருக்கோம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா, பட்டை சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், தயிர் எடுத்துருக்கோம், மஞ்சத்தூள். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பிரியாணி செய்ய எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை சோம்புலாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வதங்கலாம். அந்த வதங்குறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சிக்கனை போட்டுக்கலாம். கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. கொதிக்க வச்சிருந்து தண்ணியே அதை ஊற்றிக்கலாம். அரிசியை போட்டுக்கலாம். ஊற வச்சதை கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். மேலே மூடி வச்சிடலாம். அப்படியே தம்மு போட்டுடலாம். திருநெல்வேலி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பால்கனி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. நம்ம சேனலை பார்க்குற அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.